ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் கிருபையின் ஊழியங்களின் சார்பிலே கிறிஸ்து பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்களையும் எங்கள் அன்பையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தல நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசும், என்னோடு பேசும், எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என் ஆகமத்தின் புத்தகம் அதை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, நம்முடைய தேவனுடைய நோக்கமே அவர் நம்மை ஆசீர்வதிப்பதுதான். அதைத்தான் இந்த வேதத்தின் வசனமும் நமக்கு சொல்லுகிறது. இயேசு இந்த பூமிக்கு வந்தது எதற்காக? அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி. இயேசுவை ஏன் இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து தேவனாய் இருந்த அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை விட்டு மனுஷனுக்காக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கமே என்ன? அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி. அவருடைய கரத்திலிருந்து வருகிறவைகளெல்லாம் நன்மையானவைகள். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பரிபூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் வேற்றுமையே இல்லை, வேற்றுமையின் நிழலே இல்லை. நன்மையை அல்லாமல் தீமை இல்லை. என கண்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுத்து கொண்டிருப்பது என்ன என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படி. என கண்பானவர்களே, ஒரு மனிதன், தேவன் இந்த பூமிக்கு மனு உருவெடுத்து பாலகனாய் வந்து பிறந்து இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்து சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறாரே, அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்த அந்த நாளை தானே நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? அவர் நம்மை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படி. இந்த பொல்லாங்குகளிலிருந்து விடுதலை பெறாத ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. என கண்பானவர்களை, இயேசு கிறிஸ்து ஆகையினால் தான் இந்த பூமிக்கு வந்து நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பொல்லாங்குகளில் இருந்து விலக்குவதற்காக. எப்படி அவர் நம்மை பொல்லாங்குகளில் இருந்து அவர் விலக்குகிறார்? அதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்து நம்மை பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிப்பதின் அந்த நோக்கத்தை, ஆசீர்வதிப்பதின் அந்த திட்டத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கத்தை சொல்லுகிறார். மெய்யாகவே அவர் இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5வது வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். என கண்பானவர்களே,
இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதின் நோக்கமே என்ன? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய துக்கங்களை சுமக்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய பொல்லாங்குகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட, அது நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறது என்ன? பாவத்தில் இருந்து விடுதலை. அதனால் நாம் பெற்றுக்கொள்வது என்ன? சமாதானம். இந்த கிறிஸ்துமஸினுடைய மேன்மையான செய்தி என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம், பூமியிலே சமாதானம். என கண்பானவர்களே, பூமியிலே சமாதானத்தை அனுப்புவது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாத வாழ்க்கைக்கு அவர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். உங்கள் துக்கங்களை சுமந்த அவர் உங்களுடைய கண்ணீர்களுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணுவார். பாடுகளின் நிமித்தம் நெருக்கப்பட்டிருக்கிற உங்கள் பாடுகளை சுமந்த ஆண்டவர் இயேசு உங்களுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களுடைய பாடுகளையும் அவர் உங்களுடைய துக்கங்களையும் மாற்றுவதற்காக கல்வாரி சிலுவையின் மேட்டிலே ஏறினார். அந்த கல்வாரி சிலுவையின் மேட்டிலே ஏறி ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். அவருடைய மரணம் யாரை ஜெயித்தது? பிசாசை ஜெயித்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படிக்கு. உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற பொல்லாங்கனுடைய வல்லமைகளை அழிக்கிற வல்லமை இயேசுவில் உண்டு. அந்த இயேசு இந்த பூமிக்கு வந்த அந்த பிறந்த நாளை சிந்திக்கிற நாள்தான், சிந்திக்கிற நேர நாட்கள் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் நாட்கள். கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததை மட்டும் நாம் சிந்திக்கக்கூடாது. அவர் உங்களையும் என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்பதாக. இயேசு இன்றைக்கு பூமியிலே மனுஷனாக பிறந்ததை மட்டும் நாம் நினைவு கூற அழைக்கப்படவில்லை. இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம். என கண்பானவர்களே, 19ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி பாருங்கள். அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் பெயர் சகேயு. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் இன்றைக்கு உன் வீட்டிற்கு வர வேண்டும். என கண்பானவர்களே, இயேசு இந்த பூமியிலே பிறந்தது மட்டும் போதாது, அதை கொண்டாடுவது மட்டும் போதாது. என கண்பானவர்களே, இயேசு உங்களுடைய வாழ்க்கை கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய கதவை தட்டுகிறார். ஒருவன் அவர் தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உங்களுக்குள்ளே வருவார், உங்கள் வீட்டினுள்ளே வருவார். உங்களுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், இவைகளை மாற்றுகிற நாள் இருக்கு பாருங்க. இயேசு என்கிற நாமத்தை நீங்க விசுவாசித்து, இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே வந்தார் என்கிறதை நீங்கள் விசுவாசித்து அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிற நாள் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு சொந்த கிறிஸ்மஸ். அவர் பிறந்த நாளை கொண்டாடுறது உலகத்துக்கு கிறிஸ்மஸ். ஆனால் உங்களுக்கு ஒரு சொந்த கிறிஸ்மஸ் இருக்கணும். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் உண்டானது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் பிரவேசித்தார். என்னை அவர் தொட்டார், என்னை அவர் குணமாக்கினார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். என்னுடைய வலது கண்ணில் பார்வை இல்லாதிருந்தது. நான் இருதய பலவீனனாக இருந்தேன். 1975 ஆண்டில் என்னுடைய 13வது வயதில் இயேசு என்னை தொட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 103 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று. அந்த வசனத்தின்படி அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார்,
என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அந்த 13வது வயதில் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கிறிஸ்மஸ் தினம். அந்த 1975ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை என கண்பானவர்களே, இந்த 49 ஆண்டுகளும் இயேசு என் வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு பிறந்து எனக்கு கிறிஸ்மஸ் என்று ஒன்று தனிப்பட்ட முறையிலே உண்டாகி 49 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு பிறக்கட்டும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரட்டும், இயேசு உங்களை மாற்றட்டும். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இயேசு எங்களோடு கூட பேசுகிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி. யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இயேசு பிறக்க வேண்டும், என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், என் கண்ணீரை துடைக்க வேண்டும், என் பொல்லாங்குகளில் இருந்து, என் பாவத்தில் இருந்து, என் அக்கிரமத்தில் இருந்து, என் மீறுதலில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் பிரவேசித்த அந்த அற்புதத்தை செய்து விடுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் உலகில் பிறந்த கிறிஸ்மஸ் தினம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்படியே மட்டும் இருந்து விடாதபடி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இயேசுவோடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு கிறிஸ்மஸ் தினம் உண்டாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எங்கள் இயேசு அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.